மானம் எங்கடான்னா நீங்கள் விடுதலை அடையாது தான் மானக்கேடு. இன்றியமையா சிறப்பினமாயினும் குன்ற வருப விடல். திருக்குறளை போய் திரும்ப திரும்ப படிங்க. மான அதிகாரத்தை புரியுதான்னு பார்த்துங்க. விளக்க எழுதி வச்சுக்கிறேன், ஓனா நகை வச்சுங்க. மானம் கெட்டு போய் வாழறீங்க, அவமானத்தோடு தான் வாழ்கிறீங்க. நீங்கள் யாராவோ ஒத்துனுக்கிறீங்க, நீங்கள் கிடையாது. கடவுளோட படைப்பு அவ்வளோதான். நீங்கள் ஒரு விதமான உயிரினா அது நம்மளாம் யார் ஒரு டைப்பாக உயிரினும் அவ்வளோதான். நம்ம சோசியலாக கும்பலாக குடும்பம் வாழ்ந்துன்னு கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணுகிறோம், நம்மளே பிரித்து விட்டு நான் அவன் நீ இவனு பொய் சொல்லுங்கிறோம். நம்மளாம் யார் தான் சிங்கம் எப்படி கூட்டமாக அது மாதிரி மனுஷன் கூட்டம். நம்மளாம் யார் மனிதர்கள் அவ்வளோதான். ஆணாவும் பெண்ணாவும் பரிமாளிச்சிருக்கிறோம், இவ்வளோதான். திறமை இல்லாத அவன் அளவில் இருக்குது. எப்படி உடலால் நம்ம வேறவா இருக்கிறோமோ மனதாலும் யார் தான் வேறவா இருக்கிறோம். என் உடம்பு ஒத்துக்கணுன்னா என்னோட நீங்கள் உயரம் நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன், சரி நீங்கள் இருந்துட்டு போங்கன்றீங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனையா? அந்த மாதிரி என்னோட ஒருத்தர் அறிவாளின்றார், என்ன இப்போ பிரச்சனை? ஓகே அறிவாளியாக இருக்குன்ட்டு போக வேண்டியது தான். புரியுதா? இப்போ யாருக்கிட்ட இருந்து யார் விடுதலை அடையினா? அப்போது நம்மக்கிட்ட இருந்து இல்லை, நம்மக்கிட்ட இருந்து அது பெரிய ஆபத்து. நம்ம 2 பேர் உட்காந்து பேசி எப்போ விடுதலை அடையுது? நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. நான் பறையர் விடுதலை அடைஞ்சிட்டேன், நான் பறையிலே எப்படி விடுதலை அடைச்சுன்னு என்ன கேட்பீங்க. ஆனால் நாம் விடுதலை அடைய முடியாது. யார் தான் விடுதலை அடையினா? நான் தான். விடுதலை அடைந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியாது. கூட்டினே மொத்தமாக உள்ள அப்படின்ட்டு போய் நோ 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 நோ. திரும்ப சொல்லுங்கள், யார் விடுதலை அடையினா? நான் தான். புரியுதா? யார்கிட்ட இருந்து? என்னிடத்துல இருந்து.